இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. வானமங்கை எனக்கு பன்னீர் தெளித்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். முதலாக வானொலி அந்த லைட் ஹவுஸ் கொண்ட கடற்கரை ஊர் நமது ஊர். அது மட்டுமல்ல, திருச்செந்தூர் வட்டத்தில் முதல் மருத்துவமனையை கண்ட ஊர், முதல் அஞ்சலகத்தை கண்ட ஊர், போஸ்ட் ஆபீஸ் என்று பல வரலாற்று சிறப்புகள் உண்டு. நான் அறிந்த வகையில் மாடி வீடு கொண்ட ஊர் மனவை என்று சொன்னால் அது மிகையாகாது. எல்லா ஊரிலும் கட்டடம் இருக்கும், ஆனா இங்க மட்டும்தான் மாடி வீடு இருக்கும். இன்றைக்கும் அது நமது வளாகத்திலே இருக்கிறது. அப்படி உயர்ந்த எண்ணங்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் கொண்ட ஊர். அரசிடமிருந்து நிதியுதவி பெற்று கட்டடங்களை கட்டுகிற நேரத்தில் கூட இந்த ஊரின் மக்கள் பெரும் செல்வந்தர்கள் ஒரு மருத்துவமனையை கட்டினால் இன்னொருவர் போஸ்ட் ஆபீஸில் வாழ்ந்த ஊர். அதையெல்லாம் பேசுவதாக இருந்தால் 1 மணி நேரம் ஆகும் என்பதால் அதை நினைவில் நிறுத்திவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறேன். கிரேக்கத்தினுடைய வெற்றியை அறிவிப்பதற்காக ஓடி வந்த அந்த வீரனுடைய நினைவை இன்றைக்கு கொண்டாடுகிற நிகழ்வாகத்தான் மாரத்தான் போட்டி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய வெற்றியை அறிவிப்பதற்காக ஓடி வருகிறான் வீரன். அந்த வீரனுடைய நினைவாக கொண்டாடப்படுகிற ஒரு போட்டியாக மாரத்தான் இருக்கிறது. சில ஆண்டுகளாக நம்ம ஊரில் மாரத்தான் போட்டி நடக்கிறது. இந்த போட்டியை தொடங்கி வைக்கிறதற்காக நான் அழைக்கப்பட்ட போதும் கூட வரலாற்று நிலவுகள் சிலவற்றை சொல்ல வேண்டியிருக்கிறது. கடற்கரை ஊரில் நான் அறிந்த வகையில் முதல் நூலகம் இருந்த ஊர் இந்த ஊர். பேரறிஞர் அண்ணா சொல்வார், வீட்டிற்கு ஒரு நூலகம் வேண்டும் என்று சொல்வார்.
ஆனால் நமது ஊரில் இருக்கக்கூடிய நூலகம் எப்படி இருக்கிறது என்பதை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். கார் இருக்குது, ஆனா வீட்டு வாசல் சும்மா நிக்குது அப்படின்னா அந்த காரால என்ன பயன்? மகிழ்ந்து இருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்த முடியல. அதுபோல ஊரிலே நூலகம் இருக்கிறது, நூற்றாண்டை கடந்த நூலகம் இருக்கிறது, ஆனால் அது இன்னும் சிறப்பாக பயன்படுத்த வேண்டிய காலம் இருக்கிறது. அந்த சிந்தனையை உங்கள் மத்தியில் விதைக்கிறேன். சில வரிகளை ஊட்டிச் சொல்கிறேன். இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், பண்பாட்டினை பண்படுத்துவோம். பண்பாடு என்றால் என்ன? காலகாலமாக நம்மிடத்தில் பயன்படுத்தப்படுகிற சொல்லாளர்கள், அது மொழியாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இவையெல்லாம் பண்பாடு. பண்படுத்துவோம் என்றால் என்ன? அவைகளை பயன்படுத்துவது, எது தேவையில்லையோ அவற்றை நீக்குவது, எதை செப்பனிட வேண்டுமோ அதை செப்பனிட்டு மீண்டுமாக பயன்படுத்துவது, அதான் பண்படுத்துதல். அப்படி என்றால் உணவு முறையில் காலங்காலமாக நாம் காலையிலே கஞ்சி தான் குடித்தோம் கருவாடு வைத்து. ஆனால் இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? நூடுல்ஸாக மாறி இருக்கிறது. இரவில் என்ன இருந்தது? சுடுசோறு தான் இருந்தது. இன்னைக்கு என்னவாக இருக்கிறது? ஃப்ரைட் ரைஸாக, புரோட்டா செட்டாக மாறி இருக்கிறது. தூத்துக்குள்ள அது இங்கேயும் ஊடுருவிட்டது என்பதை நான் அறிவேன். கல்யாண வீடுகள் என்னவாக இருந்தது? கறிக்குழம்பாக இருந்தது. இன்னைக்கு என்னவாக இருக்கிறது? பிரியாணியாக மாறி இருக்கிறது. உணவிலே நாம் மாறி இருக்கிறோம். அது பண்படுத்தப்பட வேண்டும், சீரமைக்கப்பட வேண்டும். நம்முடைய உணவு முறை மாறுகிற பொழுது அது சுகராக, மாரடைப்பாக, இன்னும் பல நோய்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே எது நமக்கு பண்பட்ட உணவோ அந்த உணவுகளை பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம். இன்னைக்கு அதில் இந்த கூடெல்லாம் உடைஞ்சு போச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு. 2 பொம்பளை பிள்ளைகள், அந்த செய்தியை சொல்லி விட்டு முடித்து விடுகிறேன். ஒரு பையன், தந்தையார் இறந்து போனார். எப்பவுமே பொம்பளை பிள்ளைகளை விட பையன் மேல தாய்க்கு அதிகமான பாசம் உண்டு. அப்படிதானே? தாயாருக்கு பெண் குழந்தைகளை விட பையன் மேல அதிகமா பாசம் இருக்கும். கணவனுடைய சொத்தை, வீட்டை பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லாமலே தெரியாமலே மகனுக்கு எழுதி கொடுத்தார் அந்த அம்மா. இங்கே நடந்திருக்கலாம், நம்ம வீட்டு கதையை யாராச்சும் சொல்லி கொடுத்துருப்பாரோ நீங்க நினைக்கலாம். அதெல்லாம் இல்லை, இது தூத்துக்குடியில் நடந்த சம்பவம். நகைகளெல்லாம் மகனுக்கு கொடுத்தார், அவன் தொழில் செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த சமூகத்தை அரசு பணி பிடிக்காத, இப்பதானே அதை நோக்கி பயணிக்கிறோம். தொழில் செய்தார், மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் முடிந்து முதல் ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த அம்மையார் வீட்டிலிருந்து விரட்டப்பட்டார். தன்னுடைய தம்பி வீடுகளில் போய் அவர் மாதம் ஒரு தம்பி வீடாக வாழ்க்கையை கடத்தினார். இறுதியிலே அந்த அம்மையார் இறந்து போனார். இப்பொழுது பார்க்கிறேன், அந்த மகன் அந்த பாட்டிக்கு என்ன நிகழ்ந்ததோ அதே நிலைமையில் அவர் இருக்கிறார். அதைதான் ரத்தின சுருக்கமாக சொல்வார்கள், விறகடிப்ப கம்பு விறகு மேடதான். எனவே முதியோரை பேண வேண்டிய, பெற்றோரை பேண வேண்டிய அந்த வரலாற்றை, அந்த வாழ்க்கை முறையை நினைவுபடுத்துவோம், பண்படுத்துவோம். இதையெல்லாம் உள்ளத்திலே உள்வாங்கிக் கொண்டு மனதைக்கென்ற ஒரு காலங்காலமாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் தெரிந்தது மனதையினுடைய மண்ணும் கவிபாடும், மண் கவிபாடும், மனதை இசை அதற்கு தனி ரசிக்கப்பட்டாலும் உண்டு. இன்றைக்கும் இசைத்துறையில் இந்த மண்ணினுடைய அடுத்தொழியர் சிறந்து விளங்குகிறார் என்பதற்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. நேரம் கடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பன்மூஜி நிற்கிற காலத்திலேயே இந்த உரையை முடித்துக் கொள்வதற்காக இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி பாராட்டுகிறேன். வள்ளுவர் சொல்வார், அன்புடைமை ஆன்ற கொடிபுறத்தில் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்று சொல்வார். அன்பு உடையவராக இருத்தல், உலகத்தோடு இணைந்து வாழ்தல், இதுதான் பண்புடைமையினுடைய சிறப்பு என்று வள்ளுவர் சொல்வார். எனவே அன்புதான் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கிறது. ஈகை இருக்கிறது, கடமையை செய்வது இருக்கிறது, பெற்றோரை பேணுவது இருக்கிறது, ஒழுக்கமுடையவராக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒற்றை சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்பு, அந்த 3 எழுத்து தான். அன்பு இருக்குமானால் ஈகை வந்துவிடும், அன்பு இருக்குமானால் முதியோரை பேணுவது வந்துவிடும், அன்பு இருக்குமானால் ஒழுக்கமுடைமை வந்துவிடும், அன்பு இருக்குமானால் அடுத்தவருடைய உடைமையை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வராது. எல்லாவற்றிற்குமாக அடிப்படையாக இருப்பது அன்பு. எனவே இந்த நாளிலே அன்பை பகிர்வோம், அன்பை பண்படுத்துவோம், அன்பை மேம்படுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
செமி மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணவர்கள் முதல் பரிசு டி ஜியோ 8ஆம் வகுப்பு. மாணவர்கள் இரண்டாவது பரிசு டி ரக்ஷன் 5ஆம் வகுப்பு. மாணவிகள் முதல் பரிசு எஸ் தாக்ஷியா 8ஆம் வகுப்பு. இரண்டாவது பரிசு ஜே ஃப்ரெடினா 6வது வகுப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியாளர்களுக்கு பாராட்டுகள்.